பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ இந்த மீட்டிங் லிசன் பண்ணுற எல்லாருக்குமே குட் மார்னிங். நான் வந்து வெஸ்டீஜுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஸோ வெஸ்டீஜில் ஜாயின் பண்ணி ஒரு மாதம் நான் அச்சீவ் பண்ணதை பற்றி நான் ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஸ்டீஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஜாப் தான் பண்ணிட்டு இருந்தேன். டீச்சிங் ஜாப் 3 இயர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ 3 இயர்ஸ்லையுமே என்னோட இன்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது 5000ல் ஆரம்பிச்சு த்ரீ இயர்ஸில் எண்டில் பார்த்தீங்கன்னா 18,000 ரீச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 18,000 பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படணும். மார்னிங் நான் இங்கேருந்து வீட்டில் இருந்து கிளம்புனேன்னா ஸோ ஈவினிங் வர்றதுக்கே 7:00 7:30 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:30க்கு வந்து திரும்ப நான் ஈவினிங் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு திரும்ப டியூஷன் அந்த மாதிரி எடுக்கணும். ஸோ அதுலேருந்து தான் அப்படி தான் நான் சேவிங்ஸ் பண்ணுவேன். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணுன்னா கூட வீட்டில் யார்கிட்டையுமே நான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஸோ கேட்டாலும் அது எனக்கு கிடைக்காது. ஒரு சில விஷயங்கள் நம்ம தேடுவோம், ஆனால் அது அவ்வளோ சட்டுன்னு கிடைக்காது. பட் நானாக சம்பாரிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வாங்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எனக்கு அந்த காசோட அருமைனா என்னன்றது தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ எனக்கு மேலே இருக்கிற அப்ளைன்ஸும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி வந்தவங்க தான். என்னோட அப்ளைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் டைரக்டர் நவீன் பிரதர், டைமண்ட் டைரக்டர் மீனா சிஸ்டர் அண்ட் கோல்ட் டைரக்டர் பிரபாவதி சிஸ்டர். கோல்ட் டைரக்டர் பிரபாவதி சிஸ்டர் தான் வந்து எனக்கு ஐடி போட்டு இதில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ நான் மார்ச் மந்த் இதில் ஜாயின் பண்ணேன். மார்ச்ல இருந்தே என்னோட ட்ராவல் வந்து வெஸ்டீஜில் ஸ்டார்ட் ஆகி ஸோ ஜூலை மந்த் வந்து நான் பிரான்ஸ் அச்சீவ் பண்ண அதே மந்த்தும் பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்குறப்போ அவ்வளோ கிராண்டு, இந்த மாதிரி க்ரௌடெல்லாம் நான் உண்மையாக பார்த்ததே கிடையாது. ஒரு ஸ்கூல்லலாம் ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லனா ஒரு க்ரௌடு இருக்குன்னா ஸோ அதில் நான்லாம் தனித்துவமாகவே தெரிய மாட்டேன். ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் போனப்போ ஜென்ஸ் எல்லாம் வந்து அந்த கோட் சூட் போட்டுக்கிட்டு பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு கம்பெனியில நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்மளும் ஒரு உறுப்பினராக இருக்கோன்றதுலேயே எனக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அதில் நானும் அவார்டு வாங்கிட்டு ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து கிளாப் பண்ணிட்டு அவ்வளோ க்ரௌடை பார்த்துட்டு கௌதம்பாலி சார்னா எனக்கு அந்த யூடியூப் சேனல்ல இதுல நான் சர்ச் பண்ணி பாக்குறப்போ தான் எனக்கு தெரியும் கௌதம்பாலினா. ஆனா அன்னைக்கு நான் வந்து டைரக்டா பார்த்தேன். சரவணன் பிரதரோட ஸ்பீச் மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன், பட் நேரா பார்த்தது கிடையாது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவங்க பேசுற பேச்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளாப்ஸ் கிடைச்சது. ஸோ அப்ளைன் ஆன ஜெயப்பிரியா சிஸ்டர் வந்திருந்தாங்க, கிரீஷ் பிரதர். ஸோ இவங்களெல்லாம் வந்து நேரா நான் மீட் பண்ணது ரொம்பவே எனக்கு ப்ரௌட் மூமெண்டா இருந்தது. ஏன்னா ஒரு மீட்டிங்கும் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அதுல அவங்களோட வாய்ஸ் மட்டும்தான் நம்ம கேட்போம். இப்போ பவர்ஃபுல்லான மீட்டிங்கா போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட டீம்ல நிறைய பேர் கேட்கறது மார்க்கோ பிரதர் மீட்டிங் எங்க வீட்டுல எல்லாமும் பாக்குறாங்க. ஸோ அவங்க பேசுறது அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நான் அங்க இருந்து கத்துக்கிறேன். அதே மாதிரி ப்ராடக்ட் மீட்டிங்னாலும் ஜெயப்பிரியா சிஸ்டர் அந்த பேர் வந்துடும். ஜெயப்பிரியா சிஸ்டர் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப இதுவா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்குமே ஒரு தனித்துவம் கிடைக்கிறதே எதுன்னு பார்த்தா மீட்டிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை நானும் வந்து எடுக்க ஆரம்பிச்சேன் என் டீம்ல. ஸோ அதை எடுத்து ஆரம்பிச்சு என் டீம்ஸ் எல்லாமே எனக்கு செட் ஆச்சு. என் டீம்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்னோட இன்கம் நிறைய பேர் ஜாயின் பண்ணப்போ கேட்டுட்டு இருந்தாங்க. பட் அப்போ நான் அச்சீவ் பண்ணலை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு மேலே இருக்கிற லீடர்ஸோட பேனர் வாங்கி வச்சுட்டு நான் அதை தான் ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணக்குள்ளேயும் நான் ஒரு பிரான்ஸ் வரக்குள்ள சரி, சில்வர் வரக்குள்ளவும் சரி, அடுத்தது கோல்டு வரக்குள்ளவும் சரி, என்னோட பேனரை என் டீம்ல இருக்கிறவங்க காட்டி ப்ரொமோட் பண்ணி ஸோ இப்போ அவங்க எனக்கு கீழே இருக்கிற டேரக்டர்ஸ் கொண்டு இப்போ என் இன்கம்மை காட்டி ப்ரொமோட் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயமா தோணுச்சு. ஸோ எனக்கு கீழே ஒரு 6 டேரக்டரை உருவாக்கி ஸோ அவங்களையும் நான் இன்கம் எடுக்க வைக்கிறேன்றது இன்னும் பெரிய விஷயம். இன்னும் மேலே வந்துட்டு என் டீமை பெருசாக்கணும். ஸோ எனக்கான தேவைகள் இப்போ நான் பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இது என்னோட சின்ன ஸ்டெப்பு தான். ஆனால் நான் ஒரு டீச்சிங் ஜாப்ல இருந்தப்போ இவ்வளோ விஷயத்த என்னால் சாதிக்க முடியல. அதுவும் வெஸ்டீஸில் ஜாயின் பண்ணுறப்போ என் குழந்தை வந்துட்டு 6 மாத குழந்தை. ஸோ 6 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு தான் நான் இதுக்குள்ளே ஜாயின் பண்ணி இன்கம் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆகுது. ஸோ போன டிசம்பர் மந்த் என்னோட இன்கம் பார்த்தீங்கன்னா 30,000 நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். எல்லாமே பிரான்ஸ்ல ஆரம்பிச்சு கோல்டு வரைக்குமே நான் டீம் பில்டிங்கோட தான் காட்டியிருந்தேன். ஸோ போன மந்த் அதாவது டிசம்பர் மந்த் மட்டும் என்னால் டீம் பில்டிங் அச்சீவ் பண்ண முடியல. அது என்னோட மிஸ்டேக்கு. நவீன் பிரதர் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம பண்ற மிஸ்டேக்குக்கும் நம்ம பண்ற நல்ல விஷயங்கள் உங்களால அச்சீவ் பண்ண முடியுது அப்படி சொல்றீங்கன்னா அதுவும் நீங்க தான். உங்களுக்கான ஃபால்ட் வருதுனால அது காரணமும் நீங்க தான். ஸோ அந்த ஒரு மைண்ட் தாட்டை நான் எடுத்துக்குவேன். கண்டிப்பா டீம் பில்டிங் எடுக்க முடியாததுக்கு ரீசன் நான் தான் அப்படின்ட்டு. ஸோ
அதை எடுக்க முடியலன்றதுனால எனக்கு இந்த மந்த் வந்து இன்கம் 20,000 வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் வந்து வருத்தப்பட்டேன். பட் அது என்னாலன்ற ரீசன்னால இப்ப வந்து அடுத்து நான் அச்சீவ் பண்ணாலும் டீம் பில்டிங்கோட அச்சீவ் பண்ணணும். அடுத்த மாசமும் நான் கோல்ட காட்டுறேன் அப்படின்னாக்கா, அதுல டீம் பில்டிங்கோட அச்சீவ் பண்ணணுன்றது தான். இதுக்கப்புறம் நான் டீம் பில்டிங் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா 30,000க்கும் 20,000க்குமே வித்தியாசம் இருக்கு. 10,000 இன்கம் கம்மியா இருக்கு. ஸோ அப்ப டீம் பில்டிங் அச்சீவ் பண்ணியிருந்தா அந்த 10,000த்த நான் எடுத்திருப்பேன்றது தான். அந்த 300 பிவில எனக்கு 10,000 இன்கம் வந்து கம்மியானதுன்றது எனக்கே வந்து கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அடுத்து அத நான் விடக்கூடாதுன்னிட்டு ஸோ இந்த மந்த்துக்கு நான் டார்கெட் 2ஆம் தேதியே போட்டேன். ஸோ என்னோட பர்ச்சேஸையும் நான் 3ஆம் தேதி நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்ன பார்த்து என் டீம்ஸ்ல இருக்கிற நெறைய பேர் வந்து அத ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இன்னைய தேதி 10ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு என்னோட பிவி பார்த்தீங்கன்னா, 4,700 நான் ரீச் பண்ணியிருக்கேன். இன்னும் பாக்கி இருக்கிற நாள்ல மிச்சத்தையும் எடுப்பேன். ஸோ இந்த மந்த் என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழ இருக்கிற டைரக்டர்ஸ நான் எல்ஓபி வாங்க வைக்கணும். கண்டிப்பா எனக்கு மேல இருக்கிற அப்ளைன் சப்போர்ட்ட எடுத்துக்கிட்டு தான் நான் இவ்ளோ உயரத்துக்கு வர முடியுது. எனக்கு அப்ளைன் சப்போர்ட் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா என்னால முடியாது. ஆனா, நெறைய பேர் வந்து அப்ளைன்ஸ் கிட்ட பேசுறதுக்கே தயங்குறோம். பட் அப்ளைன்ஸ புடிச்சுக்கிட்டு, இன்னும் மேல ஏறுறது எப்டின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட கைடன்ஸோட கொண்டு நம்ம மேல வரணும். ஸோ இந்த சப்போர்ட்டிங்க வந்துட்டு எனக்கு நவீன் பிரதர், மீனா சிஸ்டர், பிரபா சிஸ்டர் எல்லாமே வந்து எனக்கு சூப்பரா கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க நாலேட்ஜையும் நான் எடுத்துக்கிட்டு வளருவேன். அதே மாதிரியே மீட்டிங்ஸ் ரெகுலரா பார்க்கறது மூலியமா தான் எனக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதுவே நான் மீட்டிங்ஸ் வரல, எல்லாத்துக்குமே நான் ரீசன் தேடிட்டு இருந்தேன்னா, கண்டிப்பா என்னால அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. இப்போ நெறைய பேர் வந்து ஜாயின் பண்றாங்க. பட் ரீசன்ஸ் நெறைய சொல்றாங்க. எனக்கு குழந்தை இருக்கு. ஸோ என்னால அச்சீவ் பண்ண முடியல. அப்போ நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பார்ட் டைம் ஜாப்ன்னு தேடுறப்போ, நம்ம வேலை இல்லாம இருந்திருப்போம். குழந்தை வச்சிருந்தாலும், ஏதோ ஒரு டைம் பீரியட்ல வந்துட்டு நம்ம ஃப்ரீயா இருந்திருப்போம். ஸோ அந்த டைம்ல நம்ம பார்ட் டைம் ஜாப் பண்ணணும்னு தோணி இருக்கும். பட் அந்த ஒரு ஜாப் கிடைச்சதும், அந்த சின்சியர்னஸ் நமக்கு இருக்கவே மாட்டேங்குது. ஆ உள்ள வந்துட்டோம். ஈஸியா நமக்கு இந்த ஜாப் கிடைச்சிருச்சு. அப்படின்றதுனால ரொம்பவே ஈஸியா எடுத்துக்கிட்டு, அடுத்தது வளரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அ ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப அழுத்தமா ஷேர் பண்ணிக்கணும்னு நெனைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு 1,00,000 போட்டு நம்ம ஒரு சுயதொழில் ஏதோ ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்டின்னா, அதுல நம்ம ரொம்ப வந்து ஈடுபாடோட பண்ணுவோம். ஆ ஏன்னா, அதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோன்னிட்டு. ஆனா, இந்த இதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண கிடையாதுன்றதுனால, நெறைய பேர் வந்து அத ஈஸியா எடுத்துக்கிறோம். பட் அப்டி கிடையாது. நம்ம ரொம்ப சின்சியரா இந்த ஒர்க் எடுத்து பண்ணோம்னா தான் இன்கம் பெருசாயிட்டு போகும். பிளஸ் நம்ம டீமும் நம்மள பார்த்து வளரும்ன்றது என்னோட அம் இந்த ஷார்ட் பீரியடான ட்ராவல்ல வந்துட்டு நான் கத்துக்கிட்ட விஷயம். ஸோ என்னோட மார்ச் மந்த்ல தொடங்கி இந்த மாசம் நான் ஜான்வரி, பிப்ரவரி வந்தாச்சு. ஸோ மார்ச் வந்ததுன்னா எனக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இத்தன 1 இயர் ட்ராவல்ல வந்துட்டு நான் கத்துக்கிட்ட மெயினான விஷயம் இது. ஸோ நான் எஃபோர்ட் போடுறேன். என் டீம் என்ன பார்த்து எஃபோர்ட் போடுது. ஸோ அதேதான் எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க அப்ளைன்ஸ பார்த்து எஃபோர்ட் போட ஆரம்பிக்கணும். கண்டிப்பா சக்சஸ் தரும். வெஸ்டீஜ யாருமே சாதாரணமா நெனச்சிட வேண்டாம். ஏன்னா சரவணன் சார் ஒரு தடவ மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க. வெஸ்டீஜ்ன்றது ஒரு தங்க சுரங்கம். தோண்ட தோண்ட தான் அதுல புதையல் கிடைக்கும் அப்டின்னுட்டு. ஸோ அதனால முழு முயற்சியா ஈடுபடுங்க. கண்டிப்பா வந்து எல்லாருக்குமே சக்சஸ் தரும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சரவணன் பிரதர் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் நீங்க வந்து அந்த வார்த்தை கிரேட்ன்னு சொன்னீங்கன்னா, அதுல அவ்ளோ ஒரு பவர் இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தைக்காகவே எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. கண்டிப்பா நானும் ஒர்க் பண்ணுவேன் பிரதர். தேங்க் யூ ஸோ மச்.